எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே மீனாட்சி, ரேட்ட பத்தி யோசிக்காம உனக்கு பிடிச்ச புடவைய செலக்ட் பண்ணு. எவ்ளோ ரேட்னாலும் பரவாயில்ல. சரி. துர்கா, என்னமா ஒரு மாதிரியா இருக்க? பெரியம்மா வந்திருக்கேன், எப்படி இருக்கீங்க பெரியம்மான்னு கூட கேட்க மாட்டேங்கிற. நல்லா இருக்கீங்களா பெரியம்மா? நல்லா இருக்கடி. நான் கேட்டா மட்டும்தான் நீ என்ன விசாரிப்பியா? பெரியம்மா, உங்க புடவை சூப்பரா இருக்கு. எப்ப வாங்குனீங்க? இது பழைய புடவடி. இத பத்தி கேட்டுட்டு இருக்க? ஆமா, இன்னும் ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரல? அவங்களுக்காக தான் வெயிட்டிங். சக்தி, நீ மறுபடியும் கௌதம் கொஞ்சம் ஃபோன் பண்ண. சரிம்மா. அம்மா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. ஒருவேளை வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். வெல்கம் சார். ஏயா கரெக்டா தானே போட்டேன். கேஷ் பிடிக்க மாட்டேன். என்ன டியூட்டி பாக்குற நீ? அவன் போட்டதை மட்டும் கரெக்டா பிடிக்கிற? அது வேலட் பார்க்கிங், அதனால பிடிச்சேன். இதையும் அங்கேயே போடியா? 2 வீலருக்கு வேலட் பார்க்கிங்கயா? எந்த ஊரியா நீ? ஏய், 2 வீலர்னாவே ரொம்ப கேவலமா போச்சு உங்களுக்குலாம். ஐயா சாமி, 2 வீலருக்கு எந்த ஊர்லயும் வேலட் பார்க்கிங் கிடையாது. அதான் ரூல்ஸ். ஏய், ரூல்ஸ் எல்லாம் மனுஷங்க போட்டதுடா. பிரேக் தி ரூல்ஸ், டேக் தி கீ, பார்க் தி வெஹிக்கிள். பிச்சு புடுவேன் பிச்சு ராஸ்கல். அண்ணி தொலைறேன். ஐயோ, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல அவங்க உள்ள எங்க போனானுங்கன்னு தெரியலையே. நான் வந்துட்டேன். எங்க? இங்க இருக்கறானே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். இங்க பட்டு செக்ஷன் எங்க இருக்கு? அப்ஸ்டேர்ஸ் சார். மேலையா? எஸ் சார். லிஃப்ட் எங்க? இந்த பக்கம் ரைட்ல சார். இந்த பக்கமா? எஸ் சார். அந்த வெள்ள பிரிச்சாலி நம்மள ஃபாலோ பண்ணுது ப்ரோ. யாரா அது? பார்க்காத ப்ரோ. நம்ம வீட்டுக்கு ரீஎன்ட்ரி ஆயிருக்கே. தண்டச்சோறு நம்ம மாமன். அவனா? ஓ, இங்கே வந்துட்டானா அவன்? என்ன பண்ணலாம்? சரி வா, ஜுவல்லரி செக்ஷன் போலாம். ப்ரோ, நம்ம போக வேண்டியது பட்டு செக்ஷன். நீ செலக்ட் பண்ற புடவைய மீனாட்சி கட்டணுமா வேண்டாமா? அப்ப வா, ஜுவல்லரி செக்ஷன் போலாம். பார்த்திருப்பாங்களோ? என்னமோ பிளான் பண்றானுங்களே. என்ன பேசுறானுங்க? ப்ரோ, நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றத பார்த்துட்டு அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டாருனா? அவன் பார்த்தா தானே. வா, அண்ணன் இருக்க. ஹலோ ஜென்டில்மேன். கல்லு மாதிரி வச்சிருக்க உடம்ப. வெரி குட். ஆமா, அங்க 2 பசங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்களே, எந்த பக்கம் போனானுங்க? ஏன்பா கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் பேச மாட்டேன்றியப்பா? ஹலோ பாஸ், அது பொம்மை. தெரியும், சும்மா டெஸ்ட் பண்ணனேன்.
சரி. ம் அச்சோ பாத்துட்டானுங்க. இந்த வர ஹே மாம்ஸ். ஹாய் மாப்பிள்ளைங்களா. ஆமா நீ என்ன பண்றங்க? யாப்பா இந்த கேள்வியை நான் கேட்கணும். நீ ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது சரி, போன் பண்ணிட்டு வர்றதா தானே பேச்சு. நீங்க இப்படி திடீர்னு வந்து நின்னா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. அதான் நானும் தம்பியும் ஷாப்பிங் பண்ணலாம்னு வந்தோம். ஆமா நாங்க தான் உனக்கு போனே பண்ணலையே, நீ எப்படி இங்க வந்த? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நீங்க வர்றதுக்கு முன்னாலேயே கடைக்கு நான் வந்து கடையை நல்லா சுத்தி பார்த்து நல்ல ட்ரெஸ்ஸை நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தா நீங்க வந்த உடனே டக்குன்னு எடுத்துடலாம்ல, டைம் வேஸ்ட் ஆகாதுல்ல. ஏன்னா நீங்க பிஸி மேனாச்சே மாப்ள, அதுக்கு தான் வந்தேன். மாமா நீ ரொம்ப ஷார்ப் மாமா. என்ன சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. வா பிரேஸ்லெட் காட்டுங்க. டேய் நீ வேணா ஒண்ணு பாருடா. ஏன் மாப்ள நான் எதுவும் பார்க்க கூடாதா? என்ன மாமா இப்படி கேட்ட? பாரு மாமா, நீ பார்க்காமையா? சரி சரி, நல்லா பெருசு பெருசா எடுத்து போடுங்க. ஆமா யானை கட்டி போடுற மாதிரி பெரிய சங்கிலியா இருந்தா எடுத்து போடுங்க. குறும்பு என் மாப்பிளைக்கு, நீங்க நல்லா பெருசு பெருசா எடுத்து போடுங்க. ஆமா இந்த புலிப்பல்லு சிங்கப்பல்லு இதெல்லாம் ரொம்ப பழசு, ஓல்டு ஃபேஷன். இந்த டைனோசர் பல்லு பாத்தீங்களா, என் மாப்பிளை ரொம்ப பிரில்லியன்ட், எவ்வளவு அழகா சொன்னா பாருங்க. அதையும் எடுத்து போடுங்க. என்ன வாஸ்துப்படியும் அதுதான் கரெக்டா இருக்கு. என்ன மாப்பிளை கொசு மாமா, கொசு. ஆமா அங்க பெருசா ஒரு ஐட்டம் இருக்கு, அது என்ன விலை? 1 lakh சார். 1 லட்சமா? 1 லட்சங்கிறது எனக்கு உங்க தகுதிக்கு 1 லட்சம் ரொம்ப கம்மி மாமா. கரெக்ட் மாப்ள. மாமா இந்த செயின் கீழே விழுந்துச்சு, கொஞ்சம் எடுத்து. என்ன மாப்ள நீ செயின் எல்லாம் கீழே போட்டுக்கிட்டு தான் எடுக்கிறேன். இந்த மாப்ள அப்படியே வேற எடுத்து போடுங்க. அதுக்கு பக்கத்துல அதை எடுத்து போடுங்க. மாமா இந்த செயின் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாப்ள. யாருக்கு? உனக்கு தான் மாமா. எனக்கா மாப்ள? என்ன மாப்ள, ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. என் சிஸ்டர் கூட இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்ததே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லு மாப்ள, உனக்கு நான் என்ன செய்யணும்? என் காருக்கு பண்ணனா அங்க டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்கு. காரையே தூக்கிட்டு வந்துட்டுமா? குசும்பு மாமா, கார்லாம் தூக்கிட்டு வரானா டேஷ்போர்ட்ல டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு வா போதும். அவ்வளவுதானா? எப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு எப்படிங்கிறதுக்குள்ள வந்துடுறேன். ஓகே மாப்ள, என்ன நீ ரொம்ப அள வைக்கிற மாப்ள. அதெல்லாம் இன்னும் நிறைய அள வேண்டியது இருக்கு மாமா. மாப்ள இல்ல இந்த மாதிரி அடிக்கடி நிறைய உனக்கு வாங்கி தருவேன்னு சொன்னேன். இன்னும் நிறைய வாங்கி கொடுத்து. ஆமா நீ என் செல்ல மாப்ள. நீ வாங்கி கொடுக்கலனாலும் நீயும் என் செல்ல மாப்பிள தான்டா. அத போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ பாஸ். டேய் வாடா போலாம். ப்ரோ அந்த ஆள் திருப்பி வந்துட்டானா? ஈவினிங் வரைக்கும் அந்த ஆள் வரமாட்டான், வா போலாம். நோ, ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ். நில்லுங்க. என்னங்க? உங்களை செக் பண்ணணும். ஏங்க நீங்க என்ன டாக்டரா? டவுட் கன்ஃபார்ம் ஆனா நீ தான் டாக்டர்கிட்ட போய் ஆகணும். கை மேல தூக்கு. எதுக்கு தூக்கணும்? தூக்கியா, கைய மேல தூக்கியா. இப்ப தெரிஞ்சிடும். என்னது பேண்ட்டுக்குள்ள செக் பண்றேன்னு எங்கெங்கயோ கை வைக்கிற நீ. சார் இங்க பாருங்க சார், இது எப்படி வந்து எனக்கு தெரியாது சார். சார் இது எப்படி என் பாக்கெட்ல வந்து தெரியாது சார். எவ்வளவு பாது? 60,000 சார். நான் இல்ல சார். அப்ப இவன் 60,000 அடி அடிங்க. 60,000 அடி அடிங்க. ஐயோ! மீனாட்சி இப்படி திரும்பமா. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இதை விட வேற கலர் நல்லா இருக்கு. ப்ரோ கௌதம் இன்னும் வரல ப்ரோ. டேய் அவனை பத்தி இப்ப என்னடா பேசிட்டு, வா போலாம். ப்ரோ எப்பயுமே நீ கௌதம் மேல டென்ஷனாவே இருக்கு. அவன் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது தெரியுமா? அவன் இருந்தாதான் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரோ கொஞ்சம் சென்ஸோட பேசு. அங்க பார் துர்கா இருக்கா. இப்போ நம்ம போனா அவ டென்ஷன் ஆயிடுவா. முதல்ல கௌதம் ஃபேமிலி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போலாம். ஏன் சக்தி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இன்னும் காணோம்? அதாம்மா நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், கௌதம் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவங்க வீட்டுக்கு வேணா ஃபோன் பண்ணி பாரு. சரி பெரியம்மா. அது
அத காட்டுங்க. நைஸ். வீட்லயும் யாரும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கம்மா. அப்பா நான் கடைக்கு வந்துட்டேன்ப்பா. அவங்கெல்லாம் பார்த்த உடனே நீங்களாம் ஏன் வரலன்னு கேட்பாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. அம்மா கிட்ட பேசி எப்படியாச்சும் கூட்டிட்டு வாங்கப்பா. சரிப்பா, இதுக்கு மேல உங்க விருப்பம். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நான் வச்சிடறேன். இதுக்கு மேல ஒரு அடி மேல பட்டுச்சு என்ன பண்ணுவ நீ? கொலைகேஸ்ல உள்ள போயிருவடா. அதனால சார் நாம ஒரு டீலுக்கு வருவோமா? இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்காம போனா மாவாட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க ஏதாவது வேலை இருக்கா சார்? ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை சார்? இந்த மாதிரி வேலையெல்லாம் வீட்டுல கூட பார்த்ததே இல்லை. கடையில பார்க்க விட்டானுங்களே இந்த கடைக்காரனும் செக்யூரிட்டியும். டேய் செக்யூரிட்டி, பாத்துக்கிறேன்டா உன்ன. இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குது. டேய் டேய், அவன் எப்படா வருவான்? ப்ரோ அவன் வரும்போது வரட்டும் ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி வர்றீங்களா? ப்ரோ நீங்களா? ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ லேட்டாக வரீங்க? இருங்க ப்ரோ, நான் அவங்கள போய் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன். நீங்கள் போங்க. உன்னோட லிமிட் இவ்வளோதான். டேய், அவன் என்ன சொல்லிட்டு போறான் தெரியுதா? வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த புடவை கூட நல்லா இருக்குல்ல? வா, சூப்பரா இருக்குல்ல? மாப்பிள்ள வந்துட்டாரு. ஹாய். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல மாப்பிள்ள. அப்பா அம்மா எல்லாம் எங்க? அது அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதான் அவங்களால வர முடியல. பரவாயில்ல, நாமளே எடுத்துடலாம். என்னப்பா இப்படி சொல்ற? நாம என்ன பண்டிகைக்கு துணி எடுக்க வந்திருக்கோம்? கல்யாணத்துக்கு. மாப்பிள்ளையோட அம்மா இல்லாம எப்படிப்பா முகூர்த்த புடவை எடுக்கிறது? வேணும்னா இன்னொரு நாள் கூட வந்து எடுத்துக்கலாமே. இல்ல, நல்ல நாள் பார்த்து இன்னைக்கு வந்துட்டோம், இன்னைக்கு எடுத்துடலாம். இல்லப்பா, என்னதான் நல்ல நாளா இருந்தாலும் உங்க அப்பா அம்மா இல்லாம எப்படிப்பா துணி எடுக்கிறது? சரி, அப்படி என்ன முக்கியமான விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து என்னோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்தது, அதான் அப்பா அம்மா அங்க கிளம்பி போயிட்டாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? மைல்டு ஹார்ட் அட்டாக். ஐயோ, பாட்டி ஊர்ல தனியா இருக்காங்க, பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதான் அப்பா அம்மா அங்க போக வேண்டியதாயிருச்சு. என்னப்பா முகூர்த்த புடவை எடுக்கிற நேரத்துல இப்படி போய் அபசகனமா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க, பெருசா ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம புடவை எடுத்துட்டு போயிடலாம். கௌதம், நீங்க சொன்னது உண்மைதானா? பாட்டிக்கு என்னாச்சு? ஆக்சுவலி பாட்டிக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு மேடையில இருந்து நான் பாதையில எந்திரிக்கும் போது எங்க அப்பா அம்மா ஷாக் ஆயிடுவாங்க, அதனால முன்னாடியே சொல்லி வைக்கிறது நல்லதுன்னு பட்டுச்சு, அதான் சொல்லிட்டேன்.
கேட்ட உடனே எங்க அம்மா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கல்யாணத்தை நிறுத்திடலான்னு உங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பயப்படாதீங்க. அப்புறம் நானும் சென்டிமெண்டா அழுது பேசி பிரச்சனையை ஆஃப் பண்ணிட்டேன். சாரி கௌதம். டேக் இட் ஈஸி. சரி, நீங்க போய் அவங்களோட இருங்க, நான் வந்துடுறேன். என்ன ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க? ஆமா, அவங்க நம்புறதுக்கு எவ்வளவு கதை வேணாலும் சொல்லலாம். உண்மையாவே உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? அவங்களுக்கு என்ன, அவங்க நல்ல குத்துக்கள் மாதிரி இருக்காங்க. அப்புறம் உங்க அப்பா அம்மா ஏன் வரல? சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா அம்மா கிட்ட நான் எதையும் மறைச்சது இல்ல. மீனாட்சி விஷயத்தை மறைச்சது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாவே இருந்துச்சு. அதான் அவ லவ் மேட்டர் சொல்லிட்டான். இருந்தாலும் நான் தான் மீனாட்சி கழுத்துல தாலி கட்ட போறேன்றதே சொல்லிட்டேன். அவ்வளவுதான். எங்க அம்மா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணும்? கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடலாம்னு சொல்றாங்க. என்னது? பயப்படாத, நான் விட்டுருவேனா? என்னதான் ஆனாலும் மீனாட்சி தான் எனக்கு வேணும்னு நான் கிளீனா சொல்லிட்டேன். இந்த விஷயத்தை பத்தி வாயை திறக்க கூடாதுன்னு சத்தியம் கூட வாங்கிட்டேன். ஏய், கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடாதல்ல? எங்க அப்பா அம்மாக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம். எல்லாம் சரியாயிடும். நிச்சயமா பிரச்சனை எதுவும் வராதுல்ல? என் வருங்கால மனைவிக்கு கல்யாண புடவை எடுக்கணும். சரி வா போலாம். வா. கையெல்லாம் வலிக்குது. ஐயோ ஐயோ. ஏய், சார் தரை நல்லா பலான்னு இருக்கணும். கவலையே படாதீங்க சார், உங்க தலை மாதிரி நல்லா பளபளன்னு துடைக்கிறேன் சார். என்னது? இல்ல சார், நல்லா துடைக்கிறேன்னு சொன்னேன் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். சரி சார். ஓடா சொட்ட தலையா, என்ன தரைய துடைக்க வச்சிட்டலடா நீ. ஐயோ டேய் சார், துடைக்கிறேன் சார். கை கால்லாம் வலிக்குது. டேய் கொஞ்சம் கேப் கொடுங்கடா. ஏட்டா கடவுரா துடைக்கணுமாடா? கொடுமையா இருக்கு. டேய் இருடா, காஞ்சதுக்கு அப்புறம் போய் தொலையலாம்ல. எந்த ரியாக்ஷனும் இல்லாம போறா? ஒருவேளை காது கேட்காதோ? டேய் இருடா, இப்ப நீ இவ்வளவு அவசரமா உள்ள போய் என்ன பண்ண போற? விலைவாசியை கம்மி பண்ண போறியா இல்ல ஜிஎஸ்டியை குறைக்க போறியா? போடா. இன்னொரு தடவை நான் இதை தொடச்சி முடிக்கிற வரைக்கும் எவனாவது குறுக்க வந்தீங்க வந்தா என்னடா பண்ணுவேன்? ஒண்ணு இல்ல சார், நீங்க வரதுக்குள்ள தொடச்சி முடிச்சிடுறேன்னு சொல்ல வந்தேன் சார். எங்க இருந்து பாக்குறானுங்கன்னே தெரியல, ஆனா குரல் மட்டும் வருது. மீனாட்சி இத பாரு. டேய் இங்கே நின்னு பல்ல கட்டிட்டே இரு. வா. ஓகே. ஹே ஹாய். ஹாய். எப்படிப்பா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் ஆண்டி. ஆமா, என்ன குடும்பம் மொத்தமா இங்க இருக்கீங்க? மீனாட்சி கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை எடுக்க வந்தோம். ஓ, நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நல்லா இருக்கேன். நாங்களும் துணி எடுக்க தான் வந்தோம். ஓ. நீ எல்லாம் இப்படி சிரிச்சு பேசுன, இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. மாட்டிப்ப. சிரிச்சு பேசுறதுக்கு ஒரு முகம் இருக்கு பாஸ். அதெல்லாம் எனக்கு தெரியும் போட. ஓ, எல்லாம் தெரியுமா? எங்க நான் மீனுக்குட்டிக்கு என்ன கலர்ல புடவை செலக்ட் பண்ண போறேன்னு சொல்லி பாப்போம். நான் சொல்றதை எடுக்கணும். தள்ளுங்க மாமா, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, உங்க ஆள் பக்கத்துல நின்னு புடவைய செலக்ட் பண்ணுங்க. வாங்க. தள்ளுங்க பெரியம்மா.
ஹலோ ஹலோ ஹலோ. டேய் சுந்தர் போய் பக்கத்துல நில்றா. ப்ரோ அந்த குட்டி பிசாஸ் கூடவே இருக்கு ப்ரோ. அவன் இருந்தா என்ன, அதான் அவன் பாத்துக்கிறேன்னு சொன்னான்ல. நீ போ, நான் இருக்கேன். போங்கிறல்ல, போ. இவன் எதுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான்? சிவா சிவா ம்? துர்கா பாக்குறா. உன் தம்பியை தள்ளி போய் நிக்க சொல்லு. உங்க சூப்பர்மேன் தான் மேனேஜ் பண்றேன்னு சொன்னானே, என்ன பண்றான்னு தான் பாப்போம். என்ன பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கியா? சைலண்டா இருந்து ப்ராப்ளம் பண்றது அவன், நான் கிடையாது. மாமா நீங்க அக்காவுக்கு புடவை எடுத்து கொடுங்க. மாமா அக்காவுக்கு நீங்க செலக்ட் பண்ணுங்க மாமா. மாமா நீங்க செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல.